அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 6வது நாள். தினம் ஒரு திருவெண்பாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 6வது பாடல். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோருக்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோருக்கும் தன் கோனை பாடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய். ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டதே. உன் சொல் போன திசை எங்கே? மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா? வானவர்களும் பூமியில் உள்ளோர்களும் பிற உலகில் உள்ளோரும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கின்றாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றவர்களும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனான சிவபெருமானை புகழ்ந்து பாடு என்றனர். விளக்கம்: அதாவது இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இப்பாடலடிகள் உணர்த்துகின்றன. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் வலியுறுத்துகின்றது. ஒன்றை சொல்லிவிட்டால் எப்பாடுபட்டாவது அதை செய்தே தீர வேண்டும். இல்லையென்றால் மற்றவர்களின் கேளிக்கை சொற்களுக்கு ஆளாகி தலைகுனிய நேரிடும் என்பதை உணர்த்தவே இப்பாடலை மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளார். நன்றி.